கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? கருவேப்பிலை நம்ம சாதாரணமாக தாளித்தோன்னா நம்ம எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க குழந்தைங்க. யாரோ ஒருத்தர் பெரியவங்க தான் சாப்பிட்றாங்க. இந்த வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு பெரிய ஸ்பூன் கடலைப்பருப்பு, பெரிய ஸ்பூனில் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன், 3-4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எல்லாம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு நல்ல கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எங்கள் வீட்டிலையே எடுத்தது. அதை நல்லா போட்டு நான் வதக்கிக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த கொஞ்சம் பச்சை வாடை இருக்காது. இல்லாமல் இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கீத்து தேங்காவை மெலிசாக அரிஞ்சு போட்டிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு சேர்த்து அரைச்சி தாளிச்சாச்சு. இப்போ சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.